அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்ற தலைப்பில் தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் கலவைகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் நம்ம கடந்த 3 பாட வேளைகளில் பாடங்களை படித்திருக்கிறோம். முதலாவது நாம் படித்தது 3.1 அணு. இரண்டாவது நாம் படித்தது 3.2 மூலக்கூறுகள். மூன்றாவதாய் நாம் படித்தது 3.3 தனிமங்கள். 3.4 சேர்மங்கள். நான்காவதாய் நாம் அதை படித்தோம். இன்று நாம் படிக்கப் போவது உனது புத்தகத்தில் 35ஆம் பக்கத்தில் 3.5 வேதியியல் வாய்ப்பாடு. வேதியியல் வாய்ப்பாடு என்ற தலைப்பில் நாம் இன்று பாடங்களை படிக்கப் போகிறோம். நாம் நீரினை H2O என்று எழுதுகிறோம். இதுவே நீர் மூலக்கூறின் வேதியியல் வாய்ப்பாடு ஆகும். நம்ம நீர், அதாவது தண்ணீரை H2O என்று நாம் எழுதுவோம். இதுதான் நீர் மூலக்கூறின் வேதியியல் வாய்ப்பாடு. இதில் H2 என்கிறது 2 ஹைட்ரஜன் அணுக்களையும், O என்பது ஒரு ஆக்சிஜன் அணுவையும் குறிக்கிறது. ஆகவே H2O என்று எழுதினாலே அதற்கு நீர் என்று அறிவியலில் பொருள்படும். ஆகவே நீர் என்று எழுதுவதற்கு பதில் H2O என்றும் நாம் அல்லது சேர்மத்தினை குறிக்கக்கூடிய குறியீட்டு முறையாகும். இது ஒரு மூலக்கூறில் உள்ள தனிமங்கள் மற்றும் ஒவ்வொரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கை போன்ற தகவல்களை வழங்குகிறது. ஒரு நீர் மூலக்கூறில் H என்னும் குறியீட்டின் அருகே சிறிய எண் கீழ் குறியீடு என அழைக்கப்படுகிறது. இது ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. எனவே நீர் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் உள்ளன. O குறியீட்டின் அருகில் எந்த ஒரு எண்ணும் இல்லை. இது ஆக்சிஜன் எனும் தனிமத்தின் ஒரே அணு மட்டும் அதில் உள்ளதை குறிக்கிறது. எனவே நீர் மூலக்கூறில் ஒரு ஆக்சிஜன் அணு மட்டுமே உள்ளது. அப்படியானால் H2O என்பது நீரினை குறிக்கிறது என்பதை அறியலாம். Hக்கு கீழே 2 என்று சொல்லி எழுதினால் அது ஹைட்ரஜன் 2 அணு எனவும், ஆக்சிஜன் அருகிலே ஒன்றும் எழுதாமல் வெறுமன O என்று எழுதினால் அது ஒரு அணு எனவும் குறிக்கப்படுகிறது. வேதியியல் வாய்ப்பாட்டுக்கு சில எக்ஸாம்பிள், அதாவது உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போவது சோடியம் குளோரைடு, NaCl. இதில் ஒரு சோடியம் அணுவும் ஒரு குளோரின் அணுவும் உள்ளது. சோடியம் குளோரைடில் NaCl என்பது இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு. இதில் ஒரு சோடியம் அணுவும் ஒரு குளோரின் அணுவும் இருக்கிறது. ரெண்டாவது அமோனியா. இதனுடைய வேதியியல் குறியீடு NH3. NH3 ஒரு நைட்ரஜன் அணுவும் 3 ஹைட்ரஜன் அணுக்களும் இந்த அமோனியாவில் உள்ளது. ஒரு நைட்ரஜன் அணுவும் 3 ஹைட்ரஜன் அணுக்களும் உள்ளது. மூன்றாவதாய் குளுக்கோஸ் C6H12O6. C6H12O6. இந்த குளுக்கோஸில் 6 கார்பன் அணுக்கள் இருக்கிறது. 12 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கிறது. 6 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கிறது. வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு பொருளின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையையும் அணுக்களின் வகைகளையும் நமக்கு தெரிவிக்கிறது. வேதியியல் வாய்ப்பாடு எதெல்லாம் நமக்கு சொல்லித்தருதுன்னா, ஒரு பொருளில்
உள்ள மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையையும் அணுக்களின் வகைகளையும் நமக்கு தெரிவிக்கிறது தான் வேதியியல் வாய்ப்பாடு. இப்போ உன்னுடைய புத்தகத்தில் 36ஆம் பக்கம் கடைசி பகுதியில் அட்டவணை 3.5 பொதுவான சேர்மங்களும் அவற்றின் வேதியியல் வாய்ப்பாடும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேர்மங்களின் வாய்ப்பாடு. அடுத்தபடியாக அதனுடைய பெயர் H2O. இதனுடைய பெயர் நம்ம நீர் அல்லது தண்ணீர் என்று சொல்வோம். ரெண்டாவது C6H12O6. இது குளுக்கோஸை குறிக்கிறது. அடுத்து NaCl சோடியம் குளோரைடு. இது சாதாரண உப்பு. இதனுடைய குறியீடு NaCl. அடுத்து C2H5OH. இந்த குறியீட்டினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால். எத்தனாலுடைய குறியீடு C2H5OH. அடுத்து அம்மோனியா NH3. இதுதான் அம்மோனியாவினுடைய வாய்ப்பாடு. அடுத்தது கந்தக அமிலம். இது அமிலம்னா ஆசிட்னு அர்த்தம். இந்த கந்தக அமிலத்தினுடைய வாய்ப்பாடு என்னென்னா H2SO4. H2SO4. அடுத்தது மீத்தேன். மீத்தேன் வாயுவினுடைய வாய்ப்பாடு CH4. CH4. அடுத்தது சுக்ரோஸ் C12H22O11. சுக்ரோஸினுடைய வேதியியல் வாய்ப்பாடு C12H22O11. உனது புத்தகத்தில் 36ஆவது பக்கம் 3.6 அணு கட்டு எண். இப்போ நம்ம படிக்க போகிற தலைப்பு அணு கட்டு எண். அணுக்கட்டு எண் என்றால் என்ன? வேதியியலில் அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம், சேர்மம் அல்லது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. வேதியியல் படி அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது ஒரு பொருள் இவைகளிலே அடங்கியிருக்கிற மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது தான் அணுக்கட்டு எண். இப்போ எடுத்துக்காட்டா ஆக்சிஜன் ஒரு ஈரணு மூலக்கூறு ஆகும். அதாவது ஆக்சிஜனில் 2 அணு இருக்குது. O+O gives O2. 2 ஆக்சிஜன் அணு இணைந்தால் தான் O2 என்கிற ஆக்சிஜனாய் அது மாறுகிறது. ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. எனவே ஆக்சிஜனின் அணுக்கட்டு எண் 2 ஆகும். அடுத்து நாம் பார்க்க போவது பாஸ்பரஸ் P4. பாஸ்பரஸ் P4இன் மூலக்கூறு 4 அணுக்களை கொண்டுள்ளது. சல்ஃபர் S8. இந்த சல்ஃபரில் 8 அணுக்கள் இருக்கிறது. எனவே சல்ஃபருடைய அணுக்கட்டு எண் 8 ஆகும். பாஸ்பரஸில் 4, சல்ஃபரில் அணுக்கட்டு எண் 8. ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு வகையான அணுக்களை கொண்ட மூலக்கூறின் அணுக்கட்டு எண்ணை அதிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலம் நாம் பெற முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு வகையான அணுக்களை கொண்ட மூலக்கூறின் அணுக்கட்டு எண்ணை அதிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கூட்டுவதன் மூலம் நாம் பெற முடியும். எடுத்துக்காட்டாய் கந்தக அமிலத்தில் H2SO4 இதில் 2 ஹைட்ரஜன் அணுவும் 1 சல்ஃபர் அணுவும் உள்ளது. அதே போல் 4
ஆக்சிஜன் அணுவும் உள்ளது. ஆகவே கந்தக அமிலத்தினுடைய அணுக்கட்டு 2 + 1 + 4 இவைகளை கூட்டினால் 7. ஆகவே கந்தக அமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் 7 ஆகும். நம்ம பார்க்கிற அந்த வேதியியல் வாய்ப்பாடை பார்த்தாலே நம் எளிதில் கண்டு கொள்ளலாம். ஹெச்சுக்கு கீழே 2 போடப்பட்டிருக்கிறது. அப்போது ஹைட்ரஜன் அணு 2, சல்ஃபர் அணு 1 தான். அடுத்தது ஆக்சிஜன் அணு 4. அப்போது 2 + 1 + 4 சேர்ந்ததுன்னா 7 ஆகும். நீர் மூலக்கூறு 2 ஹைட்ரஜன் அணுக்கள் மற்றும் 1 ஆக்சிஜன் அணுவினால் ஆனது. எனவே நீரின் அணுக்கட்டு எண் 3 ஆகும். தண்ணீரினுடைய அணுக்கட்டு எண் 3. H2O ஹைட்ரஜன் 2 அணு, ஆக்சிஜன் 1 அணு. இந்த 3ஐயும் கூட்டினா 3 என்று வரும். இதுதான் நீரினுடைய அணுக்கட்டு எண் ஆகும். அடுத்து அட்டவணை 3.6. சில தனிமங்களின் அணுக்கட்டு எண்களை இங்கே பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்ப்போம். ஹெச்சுக்கு 2, ஹெச்இக்கு 1, எல்ஐ 1 அணுக்கட்டு எண், பிஇ 1 அணுக்கட்டு எண், என் 2 அணுக்கட்டு எண், ஓ 2 அணுக்கட்டு எண், எஃப் 2 அணுக்கட்டு எண், என்இ 1 அணுக்கட்டு எண், என்ஏ 1 அணுக்கட்டு எண், எம்ஜி 1 அணுக்கட்டு எண், பி 4 அணுக்கட்டு எண், எஸ் 8 அணுக்கட்டு எண். அடுத்து 37ஆம் பக்கம் செயல்பாடு 4. கீழ்காணும் தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் அணுக்கட்டு எண்ணை எழுதவும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. தனிமங்கள் அதே போல் சேர்மங்களினுடைய பெயர் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அணுக்கட்டு எண்ணை நம்ம நிரப்பணும். முதலாவது குளோரின் வாயுவை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஎல், ஆக்சுவலாக Cl2. அப்போ இதனுடைய அணுக்கட்டு எண் 2. என்ஏக்கு அணுக்கட்டு எண் 1, கேக்கு அணுக்கட்டு எண் 1, சிஏக்கு அணுக்கட்டு எண் 1, H2O இதற்கு அணுக்கட்டு எண் 3, NaCl இதற்கு அணுக்கட்டு எண் 2. உனக்கு திரையில் காட்டப்படக்கூடிய செயல்பாடு 4 அதனுடைய அட்டவணையில் நீ அணுக்கட்டு எண்களை 2, 1, 1, 1, 3, 2 என்று நீ வரிசைப்படுத்தி குறித்துக்கொள். 3.7 திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் மீது வெப்பத்தின் விளைவு. திண்மம் அதாவது திடப்பொருள், திரவப்பொருள் நீர்மப்பொருள், வாயு இவைகளில் வெப்பம் அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். திடப்பொருளில் அவற்றின் துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்துள்ளன. திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றின் துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகின்றன. இதனால் அத்துகள்கள் ஒன்றையொன்று பிரிந்து செல்கின்றன. இதன் காரணமாக அப்பொருளின் பருமன் அதிகரிக்கிறது. இந்த நிகழ்விற்கு விரிவடைதல் என்று பெயர். இது எவ்வாறு நிகழ்கிறது? வெப்பப்படுத்தும் போது பருப்பொருளானது விரிவடைகிறது. இதனால் துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி அதிகரித்து அதன் பருமனும் அதிகரிக்கிறது. ஆனால் துகள்களின் பரிமாணத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவை அதே அளவில் இருக்கின்றன. திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது அவைகள் விரிவடையும். எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் ரயில்வே தண்டவாளம். ரயில்வே தண்டவாளத்தினுடைய தண்டவாளங்கள் இரும்பினால் ஆனது. நீங்கள் ஒரு தண்டவாளத்திற்கும் அடுத்த தண்டவாளத்துக்கும் இடையில் உள்ள பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கேப் விட்டு என்ன செய்திருப்பாங்க,
அந்த தண்டவாளத்தை பொருத்தி இருப்பாங்க. காரணம் என்னென்னா, வெயில் காலத்தில் இந்த தண்டவாளங்கள் விரிவடைந்தால் என்ன செய்யும், ஒன்றை ஒன்று முட்டி கொண்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தில் அந்த தண்டவாளங்கள் இரண்டும் சற்று உயர்ந்து தூக்கி நிற்கும். அப்படின்னா அதில் பயணிக்கக்கூடிய ரயில் விபத்துக்குள்ளாக மாறிவிடும். ஆகவே இதிலிருந்து ட்ரெயினை காப்பாற்றுவதற்காக அந்த 2 தண்டவாளங்களுக்கும் இடையில் ஒரு சிறு கேப் கொடுத்து அவங்க என்ன செய்திருப்பாங்க, இணைத்திருப்பாங்க. இதனால் வெப்பத்தினால் விரிவடைந்து விபத்து ஏற்படாமல் காப்பாற்றுவதற்காக இந்த அமைப்பு பயன்படுகிறது. ஆகவே திடப்பொருட்கள் வெப்பத்தினால் சற்று விரிவடையும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 37ஆம் பக்கம் நமக்கு திண்மம் வெப்பப்படுத்தப்படும் போது அது எப்படி அதிர்வடையும் என்று சொல்லி அங்கே ஒரு படம் காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் திரவத்திலும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை அங்கே படத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து நாம் படிக்கப் போவது, வெப்பப்படுத்தலின் போது பொருட்களின் நிலையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. பொருளின் பருமனில் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அதனுடைய அளவு மற்றும் துகள்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. ஆகையால் வெப்பப்படுத்தும் போது நிறையானது மாற்றமடையாமல் காணப்படுகிறது. உதாரணமாக, ஒரு இரும்பு பூட்டில் உள்ள துகள்கள் வெப்ப ஆற்றலை பெறும்போது அவற்றுக்கு இடையேயான இடைவெளி அதிகரிக்கிறது. எனினும் இரும்பு துகள்களின் எண்ணிக்கை மாறுவதில்லை. எனவே இரும்பு பூட்டின் நிறையில் மாற்றம் ஏற்படுவது இல்லை. இதை பக்கத்தில் ஒரு தராசை காட்டி அந்த பூட்டு வெப்பப்படுத்தும் போது பூட்டு, அதாவது நிறையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருப்பதை அங்கு உள்ள படத்தின் மூலம் காட்டியிருக்கிறாங்க. பனிக்கட்டி உருகுதல் பருப்பொருளின் நிலை மாற்றத்திற்கு ஒரு உதாரணமாகும். அதாவது பனிக்கட்டிய வெப்பத்தின் நிமித்தம் அவை உருகி தண்ணீராக மாறுவது பருப்பொருளின் நிலை மாற்றத்திற்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். 1 உருகுதல், 2 கொதித்தல், 3 உறைதல் மற்றும் 4 ஆவி சுருங்குதல் போன்ற நிகழ்வுகளில் பருப்பொருட்களில் நிலைமாற்றம் ஏற்படுகிறது. பருப்பொருட்களின் துகள்கள் போதுமான வெப்ப ஆற்றலை பெறும்போது அவற்றுக்கிடையேயான வலுவான ஈர்ப்பு விசையானது குறைகிறது. எனவே இத்துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகி சென்று சீரற்ற முறையில் நகர்கின்றன. காரணமாக திண்ம பனிக்கட்டி 0 டிகிரி வெப்பநிலையில் இருக்கும்போது அதை சூடுபடுத்தினா அது உருகி தண்ணீராக மாறுகிறது. இதை போலவே தண்ணீரை 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு வெப்பப்படுத்தும் போது அது கொதித்து ஆவியாக மாறுகிறது. முதல்ல பனிக்கட்டியாக இருக்கும், அதை வெப்பப்படுத்தும் போது நீராக மாறும். நீரை 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு வெப்பப்படுத்தும் போது அந்த நீர் ஆவியாக மாறிவிடும். உனது புத்தகத்தில் 38ஆம் பக்கத்தில் திண்மம் திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகின்றன. 2வது திரவம் உருகு நிலையை அடையும் போது உருகுதல் நடைபெறுகிறது. திண்மம் திரவமாக மாறுகிறது. திரவத்தை வெப்பப்படுத்தும் போது துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுறுகின்றன. 3 கொதிநிலையை அடையும் போது கொதித்தல் நடைபெறுகிறது. திரவம் வாயு நிலைக்கு மாறுகின்றது. 37ஆம் பக்கம் மேல் பகுதியில் காற்றை வெப்பப்படுத்தினால் அதனுடைய விளைவு என்னதாக இருக்கும் என்பதற்கு உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கட்டங்கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்கிறது? பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகின்றது. விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூனில் உள்ள
காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைகின்றது. இந்த அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக வெப்ப காற்று பலூன் காற்றில் மிதக்கிறது. இந்த பாடத்தில் நாம் எவைகளையெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி உன்னுடைய புத்தகத்தில் நினைவில் கொள்க என்கிற ஒரு தலைப்பில் இதுவரை நாம் கற்றுக்கொண்ட காரியத்தினுடைய சுருக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. முதலாவதாய், தனிமங்கள் தூய பொருட்களின் எளிய வடிவங்களாகும். ரெண்டாவது, ஒரு தனிமத்தின் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள ஒரே வகையான அணுக்களை கொண்டிருக்கின்றன. மூன்றாவது, ஒரு சேர்மத்தின் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள பல்வேறு வகையான அணுக்களை கொண்டிருக்கின்றன. நான்காவது பாயிண்ட், நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களின் மூலக்கூறுகள் காற்றில்
99% உள்ளன. நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களின் மூலக்கூறுகள் காற்றில் 99% உள்ளன. 5வது, அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகளாகும். 6வது பாயிண்ட், பருப்பொருளில் உள்ள துகள்களின் அமைப்பை அடிப்படையாக கொண்டு திண்மம், திரவம் மற்றும் வாயுக்கள் மீதான வெப்பத்தின் விளைவுகளை விளக்கலாம். அடுத்தபடியாக 7வது பாயிண்ட், விரிவடையும் போது பருப்பொருளின் நிறை மாறாமல் உள்ளது. 8வது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி பிணைப்பின் மூலம் இணைவதால் மூலக்கூறுகள் உருவாகின்றன. 9, ஒரு மூலக்கூறை அதன் மூலக்கூறு வாய்ப்பாடு மூலம் குறிக்கலாம். அன்பு மாணவர்களே, இந்த பாடவேளை இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த பாடவேளையில் நாம் இந்த பாடத்திற்கான மதிப்பீடு, அதாவது கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். ஆகவே மாணவர்கள் ஆயத்தமாக இருக்க அன்புடன் கேட்கிறேன். அடுத்து ஹோம்ஒர்க், அதாவது வீட்டு பாடம். நீ 1வது பாடத்தில் உன்னுடைய அறிவியல் நோட்டில் நீ உன் புஸ்தகத்தில் இருக்கிற 11ஆம் பக்கம், அதே போல் 12ஆம் பக்கம் 10வது கேள்வி வரைக்கும் ரோமன் லெட்டர் 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள விடைகளை உன்னுடைய நோட்டில் நீ எழுதியிருக்க வேண்டும். அந்த கேள்விகளை எழுதி முடித்த பிறகு நீ செல் கேமரா மூலமாகவோ இல்லை ஸ்கேனர் மூலமாகவோ நீ படம் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ அனுப்ப வேண்டும். அனைத்து 7ஆம் வகுப்பு பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் அனைத்து தமிழ் வழி 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் திரையில் காட்டப்பட்டு கொண்டிருக்கிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் புத்தகத்தில் உள்ள 1வது கேள்வியிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. 3 சரியா அல்லது தவறா. 4வது பொருத்துக. 5 பின் வருவற்றை சரியான வரிசையில் எழுதவும். 6வது கேள்வி ஒப்புமையை கொண்டு நிரப்புக. 7வது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. 8வது கேள்வி மிக சுருக்கமாக விடையளி. 9வது கேள்வி 10 விரிவாக விடையளி. இந்த 10 கேள்விக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய அறிவியல் நோட்டில் எழுதி அதை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.